ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலில் 17th டிசம்பர் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சாரதா அம்மா அந்த மருந்து எடுத்து கையில் வச்சுக்கிட்டு டாக்டருக்கு காமிச்சு கேட்குறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இது குழந்தைய அபார்ட் பண்ணுற பில்ஸ் அப்படின்னு சொன்னோடனே சாரதா அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுறது. இதே உடனே தர்மலிங்கம் தனக்கு சாதகமாக யோசிச்சுக்கிட்டு அவர் தானே கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சுருக்காரு. ஸோ உடனே பாருங்கம்மா, இந்த பாரதிக்கு எவ்வளோ திமிரு, நான் பார்த்தது கொண்டு சரியாக போச்சு, நம்ம மட்டும் விட்டுருந்தோன்னா அவள் என்ன பண்ணியிருப்பா, நீங்கள் சொத்தெல்லாம் தமிழ் பேர் இல்லாமல் அந்த புதுசாக பிறக்க போகிற குழந்தை பேரில் எழுதி வைக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சோடனே அந்த குழந்தையே இல்லாமல் பண்ணுறதுக்கு அவள் இந்த வேலையெல்லாம் பண்ணுறா, என்னம்மா பிறப்புவ அப்படின்லாம் சொல்லி திட்டுறாரு. இவன் மட்டும் என் பொண்ணாகவும் என் மருமகளாகவும் இருந்தார்னா நான் கண்டந்துண்டமாக வெட்டி போட்டுருவேன் அப்படின்லாம் சொன்னோடனே அப்படியே சாரதாம்மாவுக்கு பயங்கர கோபமாக வருது. உடனே இவர் சரி சரிம்மா, எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, என் சம்மந்தி அம்மா வேறு வந்திருக்காங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வில்லத்தனமாக சிரிச்சுன்னு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ பாரதி வராங்க. உடனே சாரதாம்மா பயங்கர கோவமாக பாரதியை நிறுத்தி, என்ன மாத்திரை இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க உடனே என்ன மாத்திரை, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு உடனே தெரியாத மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பயங்கரமாக வாக்குவாதம் பண்ணுறாங்க. அப்போ உடனே பாரதி சொல்கிறாங்க, இந்த மாத்திரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, இது என்ன மாத்திரைன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னோடனே இவங்க சொல்கிறாங்க, என்ன பர்பஸ்க்காக நீ வாங்கி வச்சுருக்கன்னு எனக்கு தெரியும், இது குழந்தைய கொல்கிற மாத்திரை, ஏன் இப்படி பண்ண, சொத்துக்காக இப்படிலாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி பாரதியை திட்டுறாங்க. பாரதி உடனே சொல்கிறாங்க, இந்த மாத்திரைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் என் குழந்தைங்க மேலே சத்தியமாக சொல்கிறேன், இது எந்த சம்மந்தமும் எனக்கும் இதுக்கும் இல்லை அப்படின்னோடனே சாரதாம்மா கேட்குறாங்க, ஆதியோட குழந்தைய சொல்கிறியா உன்னோட குழந்தைய சொல்கிறியா அப்படின்னு சொன்னோடனே பாரதி சொல்கிறாங்க, நான் 2 குழந்தை பேர்லேயுமே சத்தியம் பண்ணுறேன், இந்த மாத்திரைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னோடனே பின் எப்படி இதுக்கு இதுவாக கால் முளைச்சி நடந்து வந்ததா அப்படின்னு சொல்லி இவங்க விடாமல் கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ உடனே பாரதி சொல்கிறாங்க, இப்போ தான் எனக்கு புரியுது, மெடிக்கல் ஷாப் போய் வாங்கினது நான் இல்லை, நீங்கள் தான் வேணும்னே என் மேலே பழி போட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணுங்கிறதுக்காகவே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நான் தான் சொல்லிட்டேன் இல்லை, ஆதி வர வரைக்கும் கம்முன்னு இருங்கன்னு, நீங்கள் அதை கேட்க மாட்டேங்கிறீங்க, இப்படியே மேலே மேலே பேசியிருந்தீங்கன்னா நான் நீங்கள் ஆதியோட அம்மாங்கிறதுனால தான் சும்மா இருக்கேன், அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி போயிடுறாங்க. சாரதாம்மா முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. இந்த பக்கம் ஆண்டாள் அவங்க மாமியாரை அவங்க மாமியாரோட தம்பியை அடித்ததுனால இப்படியே எல்லோரும் ஒரு மாதிரி யோசனையாக நிற்கிறாங்க. அப்போ உடனே ஆண்டாளோட அம்மா சப்போர்ட் பண்ணுறாங்க ஆண்டாளுக்கு, இல்லை சம்மந்தி, அவள் அவங்க தப்பாக பேசுனதுனால தான் அப்படி பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே பாட்டியும் அப்படி சொல்கிறாங்க. உடனே இங்கே தர்மலிங்கமும் என் பொண்ணு கோவக்காரி தான், ஆனால் அன்றைக்கி அவர் இப்படி எதுவும் பேசிட்டாருன்னு தான் அப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொன்னோடனே அவங்க மாமியார் புரிஞ்சுக்கிறாங்க, இல்லை இல்லை அவள் பண்ணது ஒன்றும் தப்பில்லை, சரி பரவாயில்ல, அவள் சரியான விஷயத்துக்கு தான் கோவப்பட்டிருக்கா, பட் இருந்தாலும் என் வீட்டு மருமகளுக்கு இதெல்லாம் மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வா ஆண்டாள் உட்காருன்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி கேஸோட விலை தெரியுமா, தக்காளி விலை தெரியுமா, வெங்காய விலை தெரியுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. பாவம் ஆண்டாளுக்கு எதுவுமே தெரியல, அவங்க முடிச்சு பார்க்குறாங்க. உடனே எல்லாரையும் சுற்றி அவங்க அம்மா பாட்டி எல்லாரையும் பார்த்த உடனே அவங்க மாமியார் சொல்கிறாங்க, இது அம்மா பாட்டிலாம் வாழ்ந்து முடிச்சிட்டாங்க, இப்போ தான் நீ வாழ ஆரம்பிச்சிருக்க, வரவு செலவெல்லாம் பண்ண தெரியணும், அப்போ தான் சிக்கனமாக குடும்பம் நடத்த தெரியும், நீ ஒரு கேஸ் விலை ஒரு வெங்காய தக்காளி விலை கூட தெரியாமல் இருக்க, உன்னெல்லாம் எப்படி நான் மருமகளாக ஏற்றுக்கிறது, சரி இதெல்லாம் சரியாக வராது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. தர்மலிங்கத்துக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. ஆனால் ஆண்டாள் அவங்க கிளம்பும்போது சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் அத்தை, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேட்டு போங்க, நீங்கள் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஆண்டாளோட அப்பா என்னது மரியாதை இல்லாமல் இப்போ அவங்கள போய் கேள்விலாம் கேட்குற அப்படிங்கிறாங்க. உடனே ஆண்டாள் இல்லை நான் ஒரு 2 கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே உங்களுக்கு அழகருக்கு என்ன பிடிக்கும்னு தெரியுமா, அழகருக்கு ஏன் அவர் வெள்ளை வேஷ்டி கட்டுறாரு தெரியுமா, அப்படி இப்படின்னு அழகரை பற்றி ஒரு 2-3 விஷயம் தெரியுமான்னு அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு அதுக்கெல்லாம் பதிலே தெரியல. அப்போ உடனே ஆண்டாள் சொல்கிறாங்க, நமக்கு தக்காளி விலையோ வெங்காய விலையோ அது கடையில் கேட்டாலே சொல்ல போகிறாங்க, ஆனால் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழறதுக்கு அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். ஸோ அழகரை பற்றி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கன்னு இல்லை, யார் தடுத்தாலும் எங்களை பிரிக்க முடியாது, அதனால் இந்த மாதிரிலாம் எதுவும் எங்களை பிரிக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னபோது அவங்க அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாங்க. அப்போ அப்படியே அவங்களுக்கு திடீர்னு மயக்கம் வந்துடுறது அழகரோட அம்மாவுக்கு. உடனே இவங்க எல்லோரும் ஓடி போய் தண்ணிலாம் தெளித்து அவங்களுக்கு உடனே மாத்திரை கொடுத்து அவங்கள படுக்க வச்சு டாக்டரை கூட்டின்னு காட்டி டாக்டர் லோ பிபின்னு சொல்லி ஒரு மெடிசன் கொடுக்குறாங்க.
அதை உடனே வந்து ஆண்டாள் பக்கத்துலேயே நின்று நீங்கள் வந்து கண்ட மெடிசன் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கீங்க, அது கரெக்ட் இல்லை, உங்களுக்கு லோ பிபி தானா, ஸோ இந்த மெடிசன் தான் இனிமேல் கண்டினியூ பண்ணோம், உங்கள் பர்ஸில் நான் வச்சிடுறேன் அப்படின்ட்டு வைக்கிறாங்க. அவங்க உடனே எனக்கு ரொம்ப குளிருதுங்கிறாங்க, இவங்க உடனே கால்லாம் தேய்ச்சி விட்றாங்க. அவங்க அப்படியே பார்த்து ரொம்ப அப்படியே உருகி போய்ட்றாங்க. ஸோ இப்போ எல்லாம் முடிஞ்சு அவங்க கிளம்புறச்சு லக்ஷ்மி அம்மாவும் கையில் வந்து எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது அப்படின்னு சொல்லி ஏதோ சாமான்லாம் கொடுக்குறாங்க. பாட்டி உடனே இனிமேல் உனக்கு உடம்பே படுத்தாதுன்னு சொல்லி வீதியெலாம் இட்டு விடுறாங்க. இதெல்லாம் பார்த்து அழகரோட அம்மா வந்து அப்படியே பயங்கரமாக உருகிடுறாங்க. உடனே வந்து அவங்க என்ன சொல்லிடுறாங்க, ஆண்டாள் தான் இனிமேல் என் வீட்டு மருமக, நான் வந்து கூடிய சீக்கிரமே அவங்க அப்பாவை சமாதானப்படுத்தி இந்த பொண்ணை வந்து நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு போகிறேன், இவள் மருமக இல்லை எங்கள் வீட்டு மகாலட்சுமி அப்படின்லாம் சொல்லிவிட்டு குங்குமம்லாம் வச்சு அவளுக்கு நகையெல்லாம் போட்டுட்டு அவங்க மாமியார் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ தர்மலிங்கத்துக்கு ஒரே கோவமாக வருது. என்னது இது, இவங்களை வந்து கூட்டின்னு வந்தால் ஆண்டாள் சரியாக நடந்துக்க மாட்டா, இதோட இந்த உறவு முடிஞ்சிரும்னு பார்த்தா இந்த உறவு முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் முறைச்சிக்கிட்டு நிற்கிறாரு. இந்த பக்கம் பாரதி வீட்டில் வந்து பாரதியும் தமிழும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து தமிழுக்கு வீசிங் வந்துடுறது. ஸோ வீசிங் வந்தவுடனே அவள் ரொம்ப கஷ்டப்படுறா. அப்போ கஷ்டப்படும் போது இவங்க வெளியில் மெடிசன் எடுக்கிறதுக்காக கதவை திறக்க பார்க்குறாங்க. அப்போ வந்து திறக்க முடியாமல் வெளியில் தாப்பால் போட்டிருக்கு. இதை பார்த்த உடனே பாரதி தட்டி தட்டி அம்மா தரங்கன்னு கத்துறாங்க. உடனே சாரதா அம்மா எழுந்து வந்து திறக்கிறாங்க. திறந்த உடனே அவங்கள பார்த்து முறைச்சிட்டு ஃபஸ்ட்டு தமிழுக்கு வந்து மெடிசன் கொடுத்துட்டு அவளை தூங்க பண்ணிவிட்டு இவங்க வெளியில் வந்து கத்துறாங்க சாரதா அம்மா கிட்ட. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இப்போ எதுக்கு எனக்கு கதவை வச்சு பூட்டுறீங்க, நீங்கள் தூங்கும் போது நான் எங்கேயாவது எழுந்து போய் குழந்தைய கலைச்சிருவேன்னு பயந்தீங்களா, ஏன்னா நான் என்ன கைதியா, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, நீங்கள் இந்த மாதிரி இருக்கவே வேண்டாம், நீங்கள் கிளம்புங்க இந்த இடத்த விட்டு, ஆதி வர வரைக்கும் இருக்கட்டும்னு பார்த்தேன், ஆனால் அது வரைக்கும் கூட இனிமேல் தாங்காது போல் இருக்குது, முதல்ல இந்த இடத்த விட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அவங்களும் உடனே பயங்கரமாக கோச்சிக்கிட்டு மரியாதை இல்லாமல் நீ பேசுகிற அப்படி இப்படின்னு 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு அவங்க அந்த ராத்திரி வேளையிலேயே துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த சமயம் வந்து அங்கே லக்ஷ்மி அம்மா வராங்க. வந்த உடனே அவங்க கேட்குறாங்க, என்ன பாரதியாச்சு, என்ன ஒரே சத்தம், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவங்க பையோடு நிற்கிறத பார்த்துட்டு என்னம்மா என்ன இந்த ராத்திரியில் எங்கம்மா போகிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே எல்லாம் உங்கள் இவ்வளோ கேளுங்க, பாரதியை கேளுங்க அப்படின்னு உடனே திருப்பி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ உடனே லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க, சரி என்ன வேணாலும் இருக்கட்டும், நீ சொல்கிறது கரெக்டாக இருக்கலாம், அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கலாம், அதெல்லாம் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், எதுவாக இருந்தாலும் ஆதி வர வரைக்கும் அவங்க இங்கே இருக்கட்டும், அதுவும் இந்த மாதிரி ராத்திரியில் அனுப்புறதெல்லாம் ரொம்ப தப்பு, நீங்கள் உள்ளே போங்கம்மான்னு சொல்லி அவங்க பேகை வாங்கிட்டு உள்ளே அனுப்பிச்சிடுறாங்க. உடனே பாரதி ரொம்ப கோவமாக உட்காந்துருக்காங்க. உடனே லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க, இதை பார் பாரதி, நீ செய்கிறதெல்லாம் சரியாக கூட இருக்கலாம், ஆனால் நீ வந்து இப்போ இவங்களை இந்த நேரத்தில் அனுப்பிச்சேன்னா உன் பக்கம் இருக்கிற நியாயம்லாம் அடிபட்டு போய் இவங்க இப்போ கிளம்புறது மட்டும்தான் தெரியும் எல்லாருக்கும், அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாத, பாதி வர வரைக்கும் வெயிட் பண்ணு, வேறு எதுவும் இப்போ பேசி எந்த பிரச்சனையும் பெருசு பண்ணாத, நீ காமாறு அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன்ட்டு உள்ளே போய் படுன்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்போ வந்து பாரதி அங்கேயே உட்காந்து அவங்க ஒரே கோவத்தில் அப்படியே முறைச்சிட்ருக்காங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. இப்போ நெக்ஸ்ட்டு டே ப்ரோமோவும் போட்டாங்க. அதில் பார்த்தா தமிழ் வந்து பாரதியை வந்து கூப்பிடுறா தூங்குறதுக்கு. அப்போ இவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு பாரதி வந்து தமிழை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. உடனே சாரதா அம்மா வந்து தடுக்கிறாங்க. என் பேத்தி எதுக்கு அடிக்கிற அப்படின்னு கேட்டவுடனே யார் உங்கள் பேத்தி அப்படின்னு சொல்லி திருப்பியும் சண்டை போடுறாங்க 2 பேரும். அந்த கோவத்தில் வந்து இவளால் தானே நான் அந்த குழந்தைய கலைக்க போனேன், எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் அப்படின்னு போட்டு தமிழை திருப்பியும் அடிக்கிறாங்க பாரதி. அப்புறம் அவங்க வந்து அடிக்காத, உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்லாம் கேட்டவுடனே என் குழந்தை நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை உள்ளே கூட்டிகிட்டு போய் கதவை சாத்திக்கிறாங்க. சாரதாம்மா அப்படியே நின்று பார்த்துட்ருக்காங்க. இதுதான் 18th ப்ரோமோவாகவும் வந்திருக்கு. இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.